நமஸ்காரம். ராம் ராம். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, கூடவே வரும் சேஷாத்ரி சுவாமிகள். இந்த சேஷாத்ரி சுவாமிகளை பற்றி எவ்வளோ பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இவர் ஒரு மகாபுருஷர், சித்தர், மகான். திருவண்ணாமலையில் வாழ்ந்தவர். நம்ம காஞ்சிபுரம் உத்திரமேரூர் பக்கத்தில் தான் பிறந்தார். கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் ஆயிற்று. திருவண்ணாமலையில் இவர் செய்கிற செயல்கள் எல்லாமே ஒரு வினோதமாக இருக்கும். யாருக்குமே புரியாது. திடீர்னு கோவப்படுவார், திடீர்னு சிரிப்பார், திடீர்னு ஒரு இடத்துல உட்காந்தாலும் அங்கேருந்து எழுந்திக்கவே மாட்டார். சில சமயம் அவர் போயிட்டே இருப்பார். அவர் சித்தர்னா அப்படி தான் இருப்பாங்க. அவங்களுக்கு யாரை பற்றி அதை பற்றியும் கவலைப்படலை. அவருடைய செயல்கள் சில சமயம் என்னடா இப்படி பண்ணிட்டாரே நம்மளை அப்படின்னு நமக்கு ஒரு வருத்தம் இருந்தாலும், அந்த வருத்தத்தின் பின்னாடி ஒரு மிகப்பெரிய பலன் இருக்கும். அதை தான் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் நான் சொல்ல வரேன். ஒரு சமயம் என்ன ஆகுதுனாக்க, ஒரு திருவண்ணாமலையில் ஒரு ஸ்கூலில் வாத்தியார் ஆசிரியர் இருக்கார், பணிபுரிஞ்சுன்னு இருக்கார். அவர் நல்ல நேர்மையானவர், ஒழுக்கமானவர். இப்படி ஒரு கேரக்டர் இருந்தாலே தெரியுமே நமக்கு. சில வில்லன்கள், விரோதிகள்லாம் கூடவே வருவாங்க. அந்த ஸ்கூலில் நிறைய பேர் அவரை பற்றி மேலிடத்துக்கு கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துட்டே இருக்காங்க. மேலிடத்துலேருந்து இவர் விசாரிக்கலை, பட் இவருக்கு அந்த நியூஸ் வருது. இவர் காதுபடவே எல்லாரும் பேசுகிறாங்க. இவருக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. ஒரு நாள் இல்லட்டாலும் நமக்கு ஒரு மெமோ வரும், சஸ்பெண்ட் ஆர்டர் வரும். நம்ம உண்மையாகத்தானே இருக்கும், ஒழுங்காகத்தானே இருக்கும், கடவுளோட நாமத்தை சொல்லிட்டு நம்ம ஆன்மீகமாக தானே இருக்கும், நமக்கு இப்படி ஒரு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு மனசு வேதனையில் இருக்கார். ஒவ்வொரு நாளும் அவர் ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி கோவிலில் சாமியை வேண்டிட்டு தான் போவார். அன்றைக்கி அவர் என்ன பண்ணுறார், திருவண்ணாமலையில் அந்த கிழக்கு கோபுரம் இருக்கு இல்லையா, அதுலேருந்து கொஞ்சம் தள்ளி பூதநாராயண பெருமாள் அப்படின்னு ஒரு சுவாமி இருக்கார், பெருமாள். அங்கே சாமியை பார்க்கறதுக்காக அப்படி வரார். அப்புறம் தான் ஸ்கூல் போகிறார். அப்படி முனையில் கோவில்கிட்ட வரும்போது நம்ம செருப்பை வாசலில் கழட்டி போடுவோம் இல்லையா, வாசல் அப்படி கழட்டி போடும்போது பார்க்குறாரு, அங்கே சேஷாத்ரி சுவாமிகள் வந்து அங்கே நின்றுட்டுருக்கார். உடனே என்ன பண்ணுறார், அந்த செருப்பை அப்படியே கழட்டி போட்டு கோவில் உள்ளே கூட போகல, இந்த சேஷாத்ரி சுவாமிகள்கிட்ட நமஸ்காரம் பண்ணுறார், எழுந்துக்கிறார். அப்போ சேஷாத்ரி சுவாமிகள் என்ன பண்ணுறாருன்னா, இவர் இந்த கழட்டி போட்ட செருப்பு இருக்கு இல்லையா, அதை இழுத்து அவரை பலார்னு ஒரு அடி அடிக்கிறார். இவர் மனசு கலங்கி போயிடுத்து. இவருக்கு போய் அடிச்சுட்டு ஒரு மாட்டுக்கு போயிடுறாரு. என்னடா அப்போ நம்ம தான் வாழ்க்கையில் நிறைய தப்பு பண்ணியிருக்கோமா, இல்லை போன ஜென்மத்தில் இப்போ நம்ம பண்ண பாவங்கள்லாம் வந்து நம்மளை இப்படியெல்லாம் பண்ண வைக்கிறதா, சுவாமிகளே நம்மளை அடிச்சுட்டாரே அப்படின்னு அவருக்கு ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது. அந்த வேதனையோடு தான் அவர் அன்றைக்கி ஸ்கூலுக்கு நுழையிறார். உள்ளே நுழைஞ்சிட்டு ரொம்ப ஆசுவாசமாக மன வேதனையோடு தன்னுடைய சேரில் உட்கார்றார். உட்காந்தானாக்க ஒரு கொஞ்சம் நேரம் முன்னாடி தான் பியூன் வந்து ஒரு கவரை அவர் டேபிள் மேலே வச்சுட்டு போகிறார். அது கவரை பார்த்தோன்னே இவருக்கு பக்குங்கிறது. சரி, ஏதோ ஒரு கெட்ட நியூஸு நமக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பிரிக்கிறார். பிரித்தா, யூ ஆர் ப்ரொமோட்டட் ஆஸ் ஹெட் மாஸ்டர் அப்படின்ட்டு இன்னொரு ஸ்கூலுக்கு ஹெட் மாஸ்டரை இவர் ப்ரொமோட் பண்ணியிருக்கார். எப்படி சேஷாத்ரி சுவாமிகள் இவரை அடித்தார், இவருக்கு ப்ரொமோஷன். சித்தர்களோட செயல்கள்லாம் சில சமயம் அப்படி தான் இருக்கும். இப்போ ரெண்டாவது ஒரு விஷயம், எனக்கு ஒரு 10 நாளாகவே மாறி மாறி உடம்பு படுத்திக்கிட்டே இருக்குது. எனக்கு சேஷாத்ரி சுவாமிகளை ரொம்ப பக்தி உண்டு. 10 நாளாக ஒன்று மாற்றி ஒன்று படுத்திக்கிட்டே இருக்கேன். என்னடா அப்படி நம்மளை இப்படி படுத்திக்கிட்டே இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். நேற்றுக்கு ஈவினிங் என்னுடைய ஒய்ஃப் வந்து எங்கள் வீட்டில் ஒரு லைப்ரரி இருக்குது, ஒரு 100கணக்கான புக்கு இருக்குது. அதில் ஒரு புக்கை எடுத்துகிட்டு வந்து என் தலையில் இப்படி வச்சுட்டு இதை கொஞ்சம் படிங்க அப்படின்னாங்க. நானும் ஒரு 2 ஆர்டிக்கல் படித்தேன். என்னென்னா, சேஷாத்ரி சுவாமிகளோட மகிமை அப்படின்னு சொல்லிட்டு. அதில் 2 அதில் நிறைய மகிமை இருக்குது, மிராக்கிள்ஸ். அதில் ஒன்று தான் இப்போ நான் உங்களோட ஷேர் பண்ணேன். இதில் என்ன சொல்ல வரேன்னா, நான் படித்து முடிச்சுட்டேன், அது ஒய்ஃப்டையும் ஷேர் பண்ணிவிட்டு இன்றைக்கி காலையில் அடுத்த நாள் January 23 இன்றைக்கி நான் பார்க்குறம்போது நெட்டில் பார்க்குறேன், நேத்திக்கு சேஷாத்ரி சுவாமிகளோட பிறந்த நாள். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் அவரிடம் போகவில்லை, அவராக என்னிடம் வந்து இதை படி என்று சொன்னார், என்னை புரிந்துகொள் என்று சொன்னார் என்று நான் நினைக்கிறேன். பக்தினா என்னங்கன்னா, பூஜை பண்ணுறதில்ல. பக்தினா ஹோமம் பண்ணுறதில்ல. பக்தினா பாலோ வேறு எதுவுமோ குடமாக அபிஷேகம் பண்ணுறதில்ல. பக்தினா ஃபஸ்ட்டு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை கடவுள் மேலே இருந்தாலே அதுவே நம்பிக்கை, அதுவே சரணாகதி. கடவுள் உங்கள் கூடவே தான் இருப்பார். சேஷாத்ரி சுவாமிகளும் அப்படி தான், பக்தர்கள் கூடவே தான் இருப்பார். அவருடைய ஆசிரமம் திருவண்ணாமலை, இந்த மெயின் கோவில் இருக்குது இல்லையா, அண்ணாமலையார் கோவில், அதுலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் கிரிவல பாதையில் இருக்குது. முடிஞ்சால் அங்கே போய் கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணிவிட்டு வாங்க. எல்லாருக்குமே நல்லது தான் நடக்கும். உங்களின் ஆன்மீக பயணத்தில் சித்ரா பாலசுப்ரமணியன்.